எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பச்சை பயிறு கீரை கடையல் கூடவே இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமாங்க. பச்சை பயிரை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து கழுவிட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் ரசமும் வைக்கிறதுனாலிங்க ஒரு தக்காளி ரசத்துக்காக அது கூடயே சேர்த்து வேக வச்சுக்கிறேன். பச்சை பயிரை ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க, இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. தக்காளியுமே நான் ரசத்துக்கு தனியாக எடுத்து மசிச்சுக்கிறேன். இப்போ ரசத்துக்கு இந்த பருப்பு தண்ணி தாங்க எடுப்பேன், அதனால் இன்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு கொதி மட்டும் விட வச்சுக்கிறேன். தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு அந்த தண்ணியும் எடுத்து வச்சாச்சுங்க. ரசத்துக்கு தாளிச்சும் கொட்டியாச்சு. இனி வெறும் பருப்பு கடையில் கொஞ்சமாக அந்த ரசத்து கூட சேர்த்துக்குவேன் கடைசியாக. இப்போ பருப்புக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் சீரகம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. என்னால் முடிஞ்சது பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் கம்மி பண்ணும் இல்லைங்க, அதனால் பூண்டு கரண்டிலே நசுக்கி ரசத்துக்கு போட்டாச்சுங்க. இப்போ குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இது ரொம்ப மசிஞ்சு வதங்கணும்னு இல்லைங்க, 1-2 வதக்கிக்கலாம். இது கூட நான் இங்கே கிடைக்கிற பேபி ஸ்பினாச் தான் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் கடையிற கீரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க. அது பொடி பொடியாக நறுக்கி நம்ம அந்த தக்காளி வதக்கணும் இல்லைங்க, அதுலேயே சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு தான் நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் எப்படி சுருங்கிருச்சு. இந்த அளவுக்கு சுருங்கினோன்னிங்க அந்த பருப்பில் அதை எடுத்து கொட்டிட்டு இதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு கடைசியாக சேர்த்துருக்கு. ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மசிக்கிறது எடுங்க, நல்லா மசிச்சுக்கலாங்க. இது எனக்கு 1-2 இருக்கிறது தான் பிடிக்குங்க இந்த பருப்பு, அதனால் நான் 1-2 மசிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா குழஞ்சு வேணும்னா இனி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா மசிச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. இதில் எனக்கு கொஞ்சமாக நான் கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேங்க. எனக்கு கெட்டியாக தான் இன்றைக்கி பருப்பு வேணும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை பருப்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு கெஸ் கேம்ங்க, இவரை நான் பண்ணிகிட்ருக்கேன், இவர் யாரை உருவாக போகிறாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன தெரியுமாங்க, ப்ரௌன் ரைஸு, அதுக்கப்புறம் அந்த பச்சை பயிறு கீரை கடையல், கேரட் பட்டாணி போட்ட பொரியல், பச்சை பயிறு தக்காளி ரசம், ஒரு முட்டை, அப்புறம் நெய் இல்லாமல் எப்படிங்க, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.